ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீமியம் கால்குலேஷனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறேன். 25ஆம் தேதியோட லாஸ்ட் கிளாஸ் முடியுது. 25 அந்த சாட்டர்டே சண்டே இந்த வீக்கோட கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ட்ரேடை முடிச்சுட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இப்படியே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. எனக்கு டைம் கொஞ்சம் பத்தலை சார், அதனால் இதை ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். பின்னாடி நான் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ் இந்த வாரத்தோட முடியுது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபினிப்டி சார்ட் காட்டுறேன். ஃபினிப்டிக்கு திங்கக்கிழமை அதை இன்னைக்கு வந்து லெவல்ஸ் என்னவா இருந்ததுன்னா, சப்போர்ட் 22,600, ரெசிஸ்டன்ஸ் 23,050, மிட் பாயிண்ட் 22,825. இதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 450 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல, ரேஞ்ச் வந்து பெருசா இருந்தாலே சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சம் இதுதான் நடக்கும். எப்பவாவது மட்டும்தான் நல்லா கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கும். இப்படி 450 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தாலே நம்ம கொஞ்சம் வந்து ஒதுங்கியே இருந்துக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம லைன்ஸும் சொல்லிடும். ஓரளவுக்கு இது என்ன ட்ரேடு வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்றதும் நம்ம லைன்ஸ் சொல்லிடும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சைடு வேஸ் தான். ஆனால் சைடு வேஸ்னா நிப்டி வந்து சைடு வேஸாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபினிப்டி ஓரளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு லைனில் கரெக்டாக. நிப்டி பார்த்தீங்கன்னா லைன்ஸே தொடாம தான் இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஃபினிப்டி ஓரளவுக்கு என்ட்ரி கிடச்சிது. சரி, அது என்ன என்ட்ரின்னு பார்க்கலாம். இது 23,000 காலு, இது 23,000 புட்டு. சரிங்களா? இது இன்னைக்கு நம்ம கால்குலேஷன்ல ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஓப்பனே ஆச்சு. ரெசிஸ்டன்ஸ்ல 23,000 கால். இப்ப இதுக்கு மேல போகாது நமக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்ப பாருங்க 23,000 புட்டு. நம்ம கால்குலேஷன்ல இந்த 3 லைனுக்கு இதுதான் நம்ம லைனு. இதுக்கு கீழே இந்த 3 லைன் நம்ம சப்போர்ட்டா போடுவோம் பாத்தீங்களா, எக்ஸ்பிரிக்கு முதல் நாள் வரைக்கும். அப்படி போடும்போது இந்த லைன்ஸ் கரெக்டா ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதான் 23,000 புட்டே, அதான் அட் த மணியே வந்து உங்களுக்கு லாஸ்ட் சப்போர்ட். அப்போ ஓப்பனிங்ல இப்படின்னா இதுக்கு கீழே போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அட் த மணி ஓட்டியமா இருந்தா கூட பரவாயில்ல, அட் த மணின்றனால இது வேற வழியே இல்லை, இது எந்திரிச்சுதான் ஆகணும்ன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அப்ப சைடு வைஸா இருந்தா கூட நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்குன்றத கிளியரா வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லிருச்சு. சரிங்களா? இப்படிதான் நான் இந்த ட்ரேட், ஆனா 23,000 புட்டு போல, நான் வந்து 900 புட்டு போயிருந்தேன். 900 புட்டு பாருங்க. இதுவுமே மூணாவது லைன், அதாவது இங்க இருக்கு நம்மளோட லைனு, இதுக்கு கீழே 3வது சப்போர்ட் லைன். அந்த 3வது லைனை வந்து கரெக்டா தக்க வச்சிருச்சுல, கீழே போகல பாருங்க. பாருங்க இங்கே தான் இருக்கு, இது கீழே போகல. அப்ப இது கீழே போனாதானே அது வந்து வேஸ்ட்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த லைனை தக்க வச்சிருந்தா 900 புட்டுக்கு வந்து உயிர் இருக்குன்றது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 45 ரூபாயில என்ட்ரி நமக்கு போதும். நமக்கு வந்து இந்த லைன், அதாவது மேல நமக்கு இங்க கணக்கு போடுறோம் பாத்தீங்களா, அந்த லைன்ல இருந்து அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அது வரைக்குமே. இப்ப இது 45 ரூபாய்னா அது வந்து உங்களுக்கு 90 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இதுவே 45 பாயிண்ட் கிட்ட கன்ஃபார்ம் கிடைக்குது. ஒரு சைடு வேஸ்ல ஒரு 45 பாயிண்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். 10-20 பாயிண்ட் பிடிக்கிறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல நம்ம லைன்ஸ்ல நமக்கு 40 பாயிண்ட் கிடைக்குது. நான் 45 ரூபாயில எடுத்துட்டு 91 வரைக்கும் வெயிட் பண்ணல. நான் இந்த கேண்டில் அந்த விக்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். 84 ரூபாய் அந்த மாதிரி வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது க்ளோஸ்னா நான் என்ன பண்ணேன்னா ட்ரைலிங் ஏத்திட்டு போனேன். எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படிதான் நம்ம வந்து சைடு வேஸா இருக்கிறப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்ப நிப்டில போனீங்கன்னா இன்னைக்கு என்ட்ரியே கிடையாது. இப்ப இந்த மாதிரி பினிப்டில என்ட்ரி உண்டு. இப்படி வந்து நம்ம இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது நம்ம லைன்ல என்ட்ரி கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஒரு 20-30 பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு 450 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்ததுல, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நான் போட்டே காட்டிடுறேன். எப்பவும் நான் போட்டு வச்சு காட்டுவேன். இது இன்னைக்கு மார்க்கெட்டும் காட்டி நாளைக்கும் காட்டணுன்றனால நான் லைவ்ல போடுற மாதிரி இருக்கு.
23,100 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 22,850. மிட் பாயிண்ட் 22,925. சாரி 75. 975. பாருங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு 250 பாயிண்ட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள கேப். இப்படி இருக்கிறப்போ ஒரு 200, 250, 150 இப்படி இருக்கிறப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு மொமெண்டம் கிடைக்கும். சப்போஸ் நாளைக்குமே சைடுவேஸா தான் இருக்கு அப்படின்னா நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கும். இது வந்து ஃபினிப்டிக்கு சப்போர்ட் 22,850, ரெசிஸ்டன்ஸ் 23,100, மிட் பாயிண்ட் 22,975. நிப்டிக்கு 200 பாயிண்ட் தான் இருக்கு நாளைக்கு ரேஞ்ச். நாளைக்கு நல்லாவே எதிர்பார்க்கலாம் நம்ம. நிப்டிக்கு சப்போர்ட் 24,450 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 24,650, மிட் பாயிண்ட் 24,550. இப்படி வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் ரேஞ்ச் வரப்ப என்னெல்லாம் நடக்குதுன்றத நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் வந்து உங்களால சைடுவேஸா இல்ல ட்ரெண்டிங் டேவா நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.